ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வாழ்வை அழகாக்கும் அர்த்தமுள்ள சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மனிதர்களின் வாழ்க்கையை அழகாக்கி சுவாரஸ்யம் தருது. அது போன்ற அர்த்தமுள்ள சில செயல்களை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, யாராவது உங்களுக்கு கை கொடுக்க வரும்போது நீங்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தா எழுந்து நின்று கை கொடுங்கள். அவர் சிறியவரோ பெரியவரோ பணக்காரரோ ஏழையோ யாரானாலும் பரவாயில்லை. நம்பர் 2, யாரோடு பழகினாலும் கண்ணியமாக பழகுங்கள். நகைச்சுவை உணர்வோடு பழகினாலும் மரியாதையை தர தவறாதீர்கள். யாரோடு பேசினாலும் கண்களை பார்த்து பேசுங்க. பெண்களிடம் குழந்தைகளிடமும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். நம்பர் 3, விருந்தினராக சென்ற இடத்தில் உங்களுக்கு தரப்படும் உணவுல குறைய கண்டுபிடிக்காதீங்க. உப்பு புளி போன்ற விஷயத்துல அலட்டி உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீங்க. நம்பர் 4, வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது அதை செய்கிறேன், இதனை உங்களுக்கு தருகிறேன் என வாக்கு தராதீர்கள். பின்னாளில் நீங்கள் நஷ்டமடைய அதுவே காரணமாகும். நம்பர் 5, நீங்க செய்யாத வேலையோட வெகுமதியை திருடாதீங்க. யார் செய்தாங்களோ அவர்களுக்கே அதனோட பாராட்டும் கிடைத்ததாக இருக்கட்டும். நம்பர் 6, எந்த வேலையிலும் வீண் பழிக்கு உட்படாதீங்க. உரிய தரப்பிடம் நேரடியா சென்று உங்கள் நேர்மையை காட்ட தவறாதீங்க. வீண் பழி சுமத்துவோரிடம் அமைதியா இருந்தாலும் மேலிடத்தில் இருப்பவரிடம் உங்கள் மீது நல்லெண்ணம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. நேர்மை அதற்கு உதவும். நம்பர் 7, உரியவரால் அழைக்கப்படாத விருந்துக்கு யார் அழைத்தாலும் நீங்க போகாதீங்க. நண்பர்களிடம் இந்த விஷயத்துல கரார் காட்டினாலும் பரவாயில்லை. நம்பர் 8, உங்க மேல இல்லாத தவறுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க. ஒரு முறை நீங்க பிழை செய்யாம கேட்கும் மன்னிப்பு காலம் முழுசும் உங்களை அவர்களிடம் கெஞ்ச வைத்து உங்கள் தன்மானத்தையே இழக்க செய்யும். யாரேனும் உங்களுக்கு வாழ்க்கை தந்ததாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். மிக முக்கியமான உறவொன்றின் மூலம் கிடைக்கும் எதற்கும் நன்றியுணர்வோடு இருங்க. அதை தவிர்த்து அவங்களை இழந்து விட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. ஆக சிறந்த படைப்பு நீங்க தான். நம்பர் 10, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நாகரிகம் அப்படின்றது நவீன ஆடைகளை சார்ந்தது இல்லை. அது உங்களை சீரா காட்டினாலே போதுமானது. சீரான உடையும் நேர்த்தியான உடைகளின் மீதான தெரிவும் உங்களை மற்றவர் மதிக்கும்படி செய்யும். கிழிந்த ஆடைகளும் தசைகளை பிதுக்கி காட்டும் அலங்காரமும் மற்றவங்க முன்னாடி உங்களை அருவருப்பாகவே காட்டும். நம்பர் 11, எங்க போனாலும் பணத்தோட செல்லுங்க. பணம் இல்லாத போது நண்பர்களே விருந்துக்கு அழைத்தாலும் சுற்றுலாவுக்கு அழைத்தாலும் நிராகரிப்பது நல்லது. அவங்க மத்தியில உங்களை நீங்களே பலவீனமாக்கும் முயற்சி அது. நம்பர் 12, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க நெருங்கிய உறவினரோட பெண் குழந்தையானாலும் கூட குழந்தைக்கோ பெற்றோருக்கோ அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி தூக்காமலும் தொடாமலும் இருங்க. அது உங்க குழந்தை பருவத்துக்கு நீங்களே செய்யற மரியாதை. நம்பர் 13, எதுவா இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்துறதுல நிதானத்தை காட்டுங்க. கோபமா இருப்பது ஆற்றல் விரயம். நம்பர் 14, நேர்மையா இருக்க தயங்காதீங்க. நேர்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறத விட தனி அறையில இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நேர்மையா இருங்க. நேர்மையா இருக்கிறது மிகச்சிறந்த குணம், மறவாதீர்கள். என்னங்க, நான் சொன்ன இந்த 14 பாயிண்ட்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.